வணக்கம் மக்களே. திரும்பவும் ஃபுல் பேட் நியூஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு நிஃப்டியோட இறக்கத்தோட. தொடர்ந்து 2வது நாள் வந்து இந்த க்ளோசிங் ஆப்ஷன் வந்து கேப் டவுன் ஆகிடுக்கு. நமக்கு இந்த ட்ரெண்ட் மேபி வந்து கண்டினியூ ஆகலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நியூஸஸ் என்ன இருக்குன்னு. நாளைக்கு வந்து தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நைட்டு 11:30 அப்படிங்கிறது FOMC சரிங்களா. இந்த மீட்டிங்கோட இது இருக்குது. அங்கே ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, அதில் இருந்த மெம்பர்ஸ் 3 பேர் வந்து ரேட் ஹைக்கை வந்து பண்ணணும் அப்படின்றது 25 பேசிஸ் பாயிண்ட்டு. இப்போதைக்கு ஃபார்காஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அன்சேஞ்ச் அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்குறேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒன்றே என்ன அப்படின்னா, இது நாளைக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணாங்க மீட்டிங்க்கு அப்புறம் அப்படின்னா சரிங்களா. அதோட டீட்டெயிலை நீங்கள் பார்த்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் FOMC மினிட்ஸ் சரிங்களா. எதிர்பார்ப்புகள் ஒன்றும் எதுவும் கொடுக்கல, இதில் ஒன்றும் வரல. ஆனால் எதிர்பார்ப்பு ஃப்ளாட்டாக தான் இருக்கலாம் அப்படின்னா, ஆனால் ப்ரிஃபரிங் வந்து 3 மெம்பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் என்ன அப்படின்னா 25 பேசிஸ் பாயிண்ட் ஹைக் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒருவேளை ஹைக் பண்ணால் மார்க்கெட்டுக்கு அது கெட்ட செய்தியாக தான் இருக்கும். இன்னொரு கெட்ட செய்தி வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது அகெயின் வந்து ஏறிட்டன் அப்படிங்கிற மாதிரி ஏறிட்டு இருக்கான் பாருங்க. ஆயில் ப்ரைஸ் அகெயின் $84. இந்த ரஷ்யானே வருது பாருங்க. ஏன்னா வந்து அந்த நியூஸை வேற பார்த்துட்டு இருந்தேன். அது வேற தனியாக போயிட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி அஸ்க புருஸ்க அப்படின்ட்டு இருக்கு போல. சரியா, அவரு ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் வந்து நார்த் கொரியன்ஸும் வந்து இப்போ அந்த பயிற்சி போயிட்டு இருக்கு. யூஎஸ் அண்ட் சவுத் கொரியாவுக்கு போகிறனால அங்கே ஒரு டஃப் இது போயிட்டு இருக்கு சரிங்களா. ட்ரம்ப்புக்கும் அண்ட் வந்து நார்த் கொரியாவுக்கும். சரி, அது இதெல்லாம் இருக்கட்டும். இங்கே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, ஓமனும் ஈரானும் பேசிகிட்டு இருந்தது. இப்போ யூஎஸ் வந்து உள்ளே பூந்து இந்த 60 நாள் டீல் அந்த டைம் கொடுத்துருந்தாங்களா, 60 நாளில் நாங்கள் வந்து மெமரண்டம் போடுறோம், 60 நாளில் வந்து ஃபுல்லாக வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இந்த மெமரண்டம் எக்ஸ்பயர் ஆகி போச்சு. பலர்லாம் எக்ஸ்பயர் ஆகிருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி இந்த மெமரண்டம் எக்ஸ்பயர் ஆகி போச்சு சரிங்களா. இதான் வழக்கமானதே ப்ரோ. அவங்க வந்து ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது எக்ஸ்பயர் ஆகிரும், புதுசாக ஒரு மெமரண்டம் போடுவாங்க. அதுதானே 6-7 மாதமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மை தான். கிட்டத்தட்ட $80 கீழே வந்தால் திரும்ப வந்து ஆரம்பிக்கணும் இல்லைங்களா. ஏன்னா வந்து திரும்ப $90 $100 கொண்டு போகிறதுக்கான வழிகளை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா அக்ரெசிவ் அட்டாக்ஸை வந்து நாங்கள் இதுக்கப்புறம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. யூஎஸும் வந்து இது அவங்கக்கிட்ட ஆக்சுவலாக வந்து வெப்பன் அண்ட் மிசைல்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் நியூஸ் சரிங்களா. அதனால தான் யூஎஸ் கொஞ்சம் அடக்கி வாசிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஈரான் வந்து அவங்க வந்து சுரங்கத்தில் எவ்வளோ வச்சுருக்கான்னு தெரியல, பிடிச்சிக்கோ இதான் இதே பிடிச்சிக்கையா அப்படிங்கிற மாதிரி தூக்கி வீசிக்கிட்டே இருக்காங்க ட்ரம்ப் மேலே. ஆனால் இந்த இஷ்யூவில் ரொம்ப அக்ரெசிவ் காட்டி இறங்கி அடிக்கிற மாதிரி பண்ணுறாங்களானா இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் தாக்குதல் அவர் சொன்னார் இல்லைங்களா. அந்த பவர் செக்டர் இது பண்ணுவோம், 2ஆம் உலக போர் இல்லாத மாதிரி அடிப்போம், அந்த மாதிரி தாக்குதலில் ஈடுபடலை. ஒருவேளை ஈடுபட்டாங்கன்னா நம்ம மார்க்கெட்டு காலி சரிங்களா. யூஎஸ் இதை பண்ணாத வரையில் தான் வந்து மார்க்கெட்டுங்கிறது தாங்கும். யூஎஸ் ஒரு வேளை வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிற மாதிரி 2ஆம் உலக போர் அட்டாக்கு இது வந்து அப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண போகிறோம் அடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டுக்கு ஏழ்ற. முக்கியமாக இந்த நிஃப்டி பயில பாருங்கள், இப்போ தான் வந்து ஏறிக்கிட்டு இருந்தால் திரும்ப வந்து இறங்க ஆரம்பிச்சு. இந்த எஸ்ஐசி க்ளோசிங்க SAS க்ளோசிங்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரிஜெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. நம்மளோட வீக்லி சார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளோ வரை வரலாம் அப்படின்னா, இது 24,010 பிரேக் ஆகிடுச்சுன்னா ட்ரெண்ட் லைன் ஆர் 23,800 இது வந்து ஒரு ஜோன் சரிங்களா. இது ஒருக்குள்ளே வரை நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் லைனாக நம்ம ட்ராப் பண்ணுறோன்னா அப்போ நம்ம எதிர்பார்ப்போம் குறைஞ்சது வந்து 23,900 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் விழுகிறத பார்த்தா சரிங்களா. இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு 300 400 பாயிண்ட் கூட விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 400 பாயிண்ட் வரும்ல பாட்டம் 360 பாயிண்ட் 70 பாயிண்ட் வருது சரிங்களா. அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது மேக்ஸிமம் விழுகிறதுக்கான கண்டினியூ ஆகி. சரி, தொடர்ந்து ரெட் கலர் கேனில் நமக்கு டே கேனில் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இது நல்ல விஷயம் இல்லை. ஐஎன்ஆர் வேல்யூம் பார்த்துருவோம். கமாடிட்டி ஐஎன்ஆர் பாருங்க, ஐஎன்ஆரும் வந்து திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. டே சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட் டே சார்ட் ஐஎன்ஆரும் திரும்ப ஏறுது. இது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரைஸ் ஜஸ்ட் கரெக்ஷன் அண்ட் ரேலிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கான். தெரியுதா, கரெக்ஷன் ரேலிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஐஎன்ஆர் வேல்யூ அடிவாங்க நமக்கு இங்கே தேய்மானம் அப்படிங்கிறது நிஃப்டியில் பீறிக்கிட்டு போகும். அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏற்கனவே வந்து எல்லாம் நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக மார்க்கெட்டும் வந்து
இப்போ கரெக்ஷனும் வந்திருக்கான். அண்ட் விக்ஸ் ஒன்றே ஒன்று தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது சரிங்களா. விக்ஸ் வந்து 11ல் இருக்கான் இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது. அதுவரையில் நம்ம தப்பிச்சுக்கலாம் சரிங்களா. ஒருவேளை இந்தியா விக்ஸ் வந்து ஷூட் அப் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா அடிதாக்க முடியாத ராசா அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து 22,500 இந்தியா விக்ஸ்லாம் அது 15-18க்கு மேலே வந்துட்டாதான். இப்போல்லாம் அது ஒன்றும் கிடையாது சரிங்களா. இப்போதைக்கு கரெக்ஷன் கண்டினியூ ஆகிற அது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த நமக்கு வந்து ஜிடிபி க்ரோத் டேட்டா இருக்குது மந்த் எண்டுக்குள்ளே, அது ஒரு முக்கியமான நியூஸு. தென் வந்து இந்த எஃப்ஓஎம்சி மீட் இருக்கு இல்லைங்களா, இது நாளைக்கு நைட் இருக்குது, அதையும் பார்த்துருவோம் சரிங்களா. தவிர்த்து யூஎஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ யூஎஸ் மார்க்கெட் வந்து 23 மணி நேரம் இருக்க போதாமல் வாரத்துக்கு 5 நாள். லைக் கமாடிட்டி இப்போ வந்து நம்ம கோல்டெல்லாம் இப்படி ட்ரேட் ஆகுதுங்க, கோல்டு சில்வர் கமாடிட்டியில், அது மாதிரி வந்து யூஎஸ் மார்க்கெட்டையும் ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபாரெக்ஸில் 24/7 சாரி 5 உங்களுக்கு பிட்காயின் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிட்காயின் கிரிப்டோ கரன்சி 24/7 உங்களுக்கு சரிங்களா. இது வந்து 23/5 அப்படிங்கிற கொண்டு வராங்க யூஎஸ் மார்க்கெட். காரணம் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் பெட்டராக இன்வெஸ்டர்ஸ் வராங்க. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் வந்து போகுது இல்லைங்களா, ஆல் டைம் ஹைக்கு மேலேயும் போயிட்டு இருக்குல்ல, அதனால அவங்க ரன் பண்ண பார்க்குறாங்க. ஒருவேளை இது மாதிரி நம்மளோட நிஃப்டிக்கும் 23 மணி நேரம் மார்க்கெட் 24 மணி நேரம் மார்க்கெட்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், நிறைய டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஓப்பன் ஆகும் சரிங்களா. அண்ட் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தென் வாலட்டிலிட்டிங்கிறது மேபி ட்ராப் ஆகலாம். ஓவராலாக பார்த்துட்டோம் அப்படின்னா சில இடங்களில் மட்டும்தான் வாலட்டிலிட்டிங்கிறது இருக்கும். இன்னொன்று ஆப்ஷன் செல்லிங்கு இந்த மாதிரியான பொசிஷன் எடுத்திருக்காங்கன்னா நைட்டு ஒரு வேளை ஏதாவது பேட் நியூஸ் டக்குன்னு எழுந்திரிச்சு வேறு ஹெட்ஜிங் பொசிஷன் எடுத்துக்கலாம், அவர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய வாட்டமான இதாக இருக்கும். வேறு என்ன, வேறு நிறைய இருக்குது இந்த மாதிரி 24 ஹவர்ஸில் ட்ரேட் ஆகிறதுனால. எனக்கு டக்குன்னு தோணுது இதுதான், ஒருவேளை நமக்கு என்எஸ்சியும் பிஎஸ்சியும் 23/5 அந்த மாதிரிலாம் வந்து யூஎஸ் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் மாதிரி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், கொண்டு வரலாமா? செபி 1008 பண்ணுறாங்க, இதையும் பண்ணால் நல்லாயிருக்கும். தென் ப்ரோக்கிங் ஆப்ரேட்டிங் டைம் அதிகமாகும், இதனால வந்து ப்ரோக்கிங் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா அவங்க சேலரிலாம் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தென் ப்ரோக்கிங் அதிகமாக ஜென்ரேட் ஆகும், உங்கள் ப்ரோக்கர்ஸுக்கு டேக்ஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து காலையிலேருந்து சாயங்காலம் மத்தியானம் வரையும் தான் இருக்குது, அதனால் ட்ரேட் பண்ண முடியல. ஈவினிங் வந்துட்டு மேபி அவங்க ஏதாவது பண்ண பார்க்கலாம், மூமெண்டம் அதுக்குன்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிலாம் போட பார்க்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய நடக்கும். என்ன ப்ரோ நீங்கள் லைவ் வந்து அப்போ நீங்கள் உட்காந்து இந்த ஏற்கனவே சொல்ல திருப்பதி பழனிசாமி படத்தில் வர மாதிரி சத்யராஜ் என்ன பண்ணுவார், 24 மணி நேரம் சைக்கிள் ஓட்டு போட்டி அப்படின்னு வச்சு சைக்கிளை வந்து படுத்துட்டு ஓட்டுவார், மல்லாக்க சண்டையில் அதில் ஓடுவார். மேபி படம் பார்க்கலாம் பாருங்கள், அந்த படத்தில் வர மாதிரி நீங்கள் உட்காந்து லைவ் 23 மணி நேரம் லைவ் விடாமல் பேசிக்கிட்டே இருப்பேன், ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி பண்ணுவீங்களானா கஷ்டம்தான். நான் வருவேன், எட்டி பார்ப்ப போயிடுவேன், அதோட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எனக்கு இருக்கிற சங்காத்தக்கிறது தான். அது ஒரு இதாக சொல்கிறேன், ஒரு வேளை கொண்டு வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கலாம், செபி வந்து ட்ரேடிங் ஹார்ஸை வந்து என்எஸ்சி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் மேபி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே வந்துக்கிட்டு இருந்தது சரிங்களா. உங்களுக்கு தெரியும், பெரிய ஓல்டு ஃபாலோவர்ஸுக்கெல்லாம். அப்படிங்கும்போது மேபி கொண்டு வந்தால் நல்ல விஷயந்தான், நமக்கு ஹெட்ஜிங்லேருந்து இதாக இருக்கு இல்லைங்களா. மேபி செபி இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் என் சப்ஸ்கிரைபருக்கு சார்பாக அப்படிங்கிறது. இதை தவிர்த்து நமக்கு வந்து வேறு ஏதாவது வந்து அதிரி நியூஸ் இருக்கா அப்படின்னா எந்த நியூஸும் இல்லை சரிங்களா. மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் ரெசன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும், அது நான் உங்களுக்கு காட்டினேன் என்ன அப்படிங்கிறது. இன்னொரு முறை கூட பார்த்துக்கோங்க. நிஃப்டியை பற்றி நான் சொல்கிறேன். நிஃப்டி இந்த கிட்டத்தட்ட வந்து நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 9 வாரமாக எங்கேயுமே போல் ஃபுல் ஆப்ஷன் செல்லர்ஸோட மார்க்கெட் தான். ஸ்ட்ராங்கிள் நல்லா ப்ளே ஆகிடுக்கு. முக்கியமாக பொசிஷன்லாம் மந்த்துக்கெல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் நல்லா ப்ராஃபிட் தான். திரும்ப வந்துக்கிட்டு இருக்கான், வந்தாலும் இதாகும். உடச்சிட்டான் மொத்தம் ரிஜெக்ஷன் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவான், திரும்ப வந்து 23,100 அண்ட் வந்து ட்ரம்ப்லாம் நியூஸ் கொடுத்துட்டாரு, இந்த வாரெல்லாம் கொஞ்சம் உன்னி பூஸ்டப் ஆகிடுச்சு, திரும்ப ஆயில் ப்ரைஸ் வந்து $90 $100 மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் விழுக மொத்தமாக செல் ஆன் ரைஸ் ஆகிடும். விக்ஸ் ஷூட்டப் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, இந்தியா விக்ஸ் 11.3 இருக்கா. என்னதான் மார்க்கெட் விழுந்துகிட்டு இருந்தாலும் விழுகிறான் இல்லைங்களா, 11.3 எடுத்திருக்கான் பாருங்க விக்ஸை. அதுவரையில் ஓகே சரிங்களா. ஒரு வேளை இப்படியும் பண்ணுவான், கோளாறு பிடிச்சவே சொல்ல முடியாது மெண்டலான். என்ன ப்ரோ அப்படின்னா இங்கிருந்து இவ்வளவு தூரம் விழுந்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், விக்ஸ் ஷூட்டை கொடுத்து மொத்தமா உடச்சு கூட விடலாம். அதையும் பார்ப்போம். அது மாதிரி நடந்திருக்கு, நான் ஏற்கனவே வந்து சந்திச்சிருக்கேன் அந்த மாதிரியான பல. அதாவது இதுக்கு முன்னாடி
இந்த மாதிரி நிகழ்வு நிறையா நடந்திருக்கு. ஆனால் இதான் ஃபஸ்ட்டு டைமுங்கிற மாதிரி தான் பண்ணுவானா அப்படிங்கிறதும் பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு ஆனால் வந்து விக்ஸு வந்து 13-14க்கு மேலே போகாத வரையில் நமக்கு ப்ராப்ளம். விழுந்தாலும் பயாண்ட் விழுந்தால் எந்திரிக்க முயற்சி பண்ணும். சரிங்களா? அதனால் நல்லா சப்போர்ட்டாக பார்த்துப்போம். மற்ற எல்லா சினாரியும் சொல்லிட்டேன். நாளைக்கு இந்த மீட்டிங்கை அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக முடிவுகள் எடுக்கிறது பொசிஷன்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. இத்தனை நேரம் லைவுங்கன்னே வருது பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதே மாதிரி வந்து ஹைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ. பாய்.